இன்றைய நிலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பெரிதளவு விசுவம் எடுத்து கொண்டிருக்கிறது கட்சியின் வளர்ச்சி. ஏனென்று சொன்னால் இன்னைக்கு ஊடகங்கள் இன்னைக்கு அவர்களை விஸ்வரூபம் எடுக்கும் அளவிற்கு இன்னைக்கு பிரபலமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு திருச்சி போடுறாங்க. அது இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்றைக்குமே மைனஸ் பாயிண்ட் கிடையாது. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒன்று சேருவார்களா, இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டா உடையுமா அப்படின்ற மாதிரிலாம் இன்னைக்கு நிறைய இவர்கள் இன்னைக்கு மீடியாவில் ஹாட் நியூஸ் மாதிரி போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிதளவில் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. ஏனென்று சொன்னால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பழைய கட்சிக்காரங்கள்லாம் உள்ளே எடுத்து இன்னைக்கு பழைய கட்சிக்காரங்களாம் உள்ள ட்ரெண்டாக வலித்து அவங்களெலாம் இன்னைக்கு கட்சியில் ஒரு பொறுப்பு கொடுத்துட்ருக்காரு. அன்புமணி அவர்கள் அவர்களுடைய ஆளுமை திறனை அவர் காட்டிக்கொண்டிருக்கிறார். இது இரண்டு பக்கமும் இந்த கட்சி விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. இந்த கட்சியின் வளர்ச்சி பெரிதளவு வளர்ந்து கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி பழைய பொறுப்பாளர்களும் இன்னைக்கு இறங்கி உள்ள ஃபீல்டு ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய இடத்துல இந்த கட்சி வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது என்பது இன்னைக்கு பெரிய அளவில் இன்னைக்கு பேசப்பட்டு வருகிறது. ஆனால் இன்னைக்கு ஊடகங்கள்லாம் திருச்சி பாட்டாளி மக்கள் கட்சி இந்த அளவுக்கு இரண்டாக உடையும். ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும்